வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணத்தை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க. இந்த கணக்குக்கு கொஞ்சம் கற்பனை திறன் கொஞ்சம் வேணும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கணக்கை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு கிணறோட உட்புற விட்டம் 10 மீட்டர் இருக்கு, ஆழம் எவ்வளவு இருக்கு? 14 மீட்டர் இருக்கு. அப்படியே ஒரு சின்னதா ஒரு படம் வரையுமா? பாருங்க, இதுதான் ஒரு கிணறு. என்ன வடிவ கிணறு? உருளை வடிவ கிணறு. சரியா? உருளை வடிவ கிணறு. இதனுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உருளை வடிவ கிணறு விட்டம் எவ்வளவு இருக்கு? 10 மீட்டர். நமக்கு என்ன வேணும்? ஆரம் தானே வேணும். அப்ப ஆரம்னா என்னது? விட்டத்துல பாதி. பாதினா 2 கொண்டு வகுக்கணும். விட்டத்தை 2 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருது? 10 2 கொண்டு வகுத்தா 5 மீட்டர். இதான் ஆரம். இந்த ஆழம் இருக்கு இல்லையா? இந்த ஆழம்னாலும் உயரம்னாலும் ஒன்றுதான். அந்த ஆழம் தான் உயரம். எவ்வளவு இருக்கு? 14 மீட்டர் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கிணத்துல ஆரம் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரம் எவ்வளவு அப்படின்னா 5 மீட்டர். இந்த உயரம் இருக்கு இல்லையா? இந்த உயரம் 14 மீட்டர். சரியா? இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, மண் எடுக்கிறோம். மண் எடுத்து கொண்டு வந்து இந்த கிணத்தை சுத்தி வெளியில நம்ம தட்டுறோம். அப்ப என்ன ஆகும் பாருங்க. கொட்டி வச்சோம்னா, அந்த மண்ணை கொட்டினோம்னா இந்த மாதிரி ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இது இதாகும் பாருங்க. இந்த மாதிரி உண்டாகும் இல்லையா? இந்த மாதிரி இதாகும். இது கிணறு. இது கிணத்தை சுத்தி கரை இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப கணக்கு இது பண்ணலாமா? இந்த மண்ணை கொண்டு வந்து நம்ம இதை தட்டி வைக்கிறோம். இந்த இடத்துல கொட்டியிருக்கோம் மண். இது எல்லாமே மண்ணு தான். சரியா? இந்த இடத்துல மண்ணை கொண்டு வந்து நம்ம கொட்டியாச்சு. இது எல்லாமே மண்ணு தான். மண்ணை கொட்டி கரையா உண்டாக்கிட்டோம். அந்த கரையோட அகலம் எவ்வளவா? 5 மீட்டர். அப்ப பாருங்க, இது வந்து கிணத்தோட ஆரம். இதுல இருந்துதான் என்ன இருக்கு? அந்த மண்ணு வந்து அகலமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5 மீட்டர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு 5 மீட்டர். சரியா? இப்ப பாருங்க, நம்ம கணக்கே முடிஞ்சது. இனிமே பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிணறு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உருளை. இந்த கிணத்துல இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நம்ம வெளியே கொட்டிட்டோம். அப்போ இந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்கும்? நமக்கு ஸ்பேஸ், இடம் இருக்கு இல்லையா? இடம் இருக்கதான் இது மொத்தமா பார்க்கும்போது இது என்னவா மாறிடும்? உள்ளீடற்ற உருளையாக மாறிவிடும். அவ்வளவுதான். இப்ப உள்ளீடற்ற உருளை நம்ம இது பண்ணிட்டோம். அதோடைய வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம் வேணும். நம்ம அந்த உயரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, மேடையோட உயரத்தை தானே கண்டுபிடிக்க போறோம். அந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இவருடைய வெளிப்புற ஆரம் இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள தொலைவு பாருங்க. 5 + 5. வெளிப்புற ஆரம்னா கேபிட்டல் ஆர். 5 + 5 = 10 மீட்டர். அதுக்கு அடுத்து உட்புற ஆரம்னா இதுதான். எவ்வளவு? 5 மீட்டர். இது உள்ளீடற்ற உருளை வடிவ கிணத்துக்கு. சரியா? இந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல இங்கேயும் ஆரம் இருக்கு, இங்கேயும் ஆரம் இருக்கு. அப்ப இது R1 இது R2 எடுத்துக்கலாம். இங்கேயும் உயரம் இருக்கு, இங்கேயும் உயரம். அதை H2 இது வந்து H1, இது H2 எடுத்துக்கலாம். இந்த H2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் முதல்ல சொன்னேன், எது சமமா இருக்கும்? இந்த உருளையோட கன அளவும் இந்த உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் சமமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற மண்ணை தான் நம்ம எடுத்து வெளியே போட்டிருக்கோம். அப்போ இந்த மண்ணோட கன அளவும், இந்த கிணத்துல இருந்து எடுத்த மண்ணோட கன அளவும் நம்ம வெளியில கொட்டியிருக்கோம் இல்லையா? அந்த மண்ணோட கன அளவும் சமமா இருக்கும். பாருங்க, உள்ளீடற்ற உருளை வடிவ கிணற்றின் கன அளவும் எதுக்கு சமமா இருக்கும்? உருளை வடிவ கிணற்றிற்கு சமமாக இருக்கும். சரியா? அதாவது நம்ம எடுத்த மண். அப்படிதான் நம்ம இது பண்ணிக்கணும். உள்ளீடற்ற உருளைக்கு கன அளவு ஃபார்முலா பாருங்க. π × R² - r² × h. இங்க உருளை வடிவ கிணத்துக்கு உருளைக்கு என்ன கன அளவுக்கு ஃபார்முலா? πr² h. இங்க உருளை பாருங்க. உருளை என்ன எடுத்திருக்கோம்? R1 H1 எடுத்திருக்கோம். அதை மறக்காம எழுதிருங்க. R1 H1. உள்ளீடற்ற உருளைக்கு R2 H2. இப்போ மதிப்புகளை பிரதிட்டு சுருக்குனா நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். பாருங்க, இந்த இடத்துல இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகும். எப்படி இருக்கு? எப்படி கேன்சல் ஆகும்? இது இங்க போனா வகுத்தலா மாறும், கேன்சல் ஆயிரும். மதிப்புகளை பிரதிடுங்க. கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆரோட மதிப்பு 10√2. ஆர் 10 எடுத்துட்டோமா? ஸ்மால் ஆரோட மதிப்பு 5. இந்த √2 அப்படியே வந்துடும். இந்த H2 தான் கண்டுபிடிக்க போறோம். அது அப்படியே இருக்கட்டும். R1 பாருங்க. R1ஓட மதிப்பு 5√2 பெருக்கல் H1 பாருங்க. H1ஓட மதிப்பு 14. சரியா?
இப்போ பாருங்க 10 ஸ்கொயர் பண்ணால் 10 பெருக்கல் 10 100 மைனஸ் அப்படியே வந்துடும். 5 ஸ்கொயர் பண்ணால் 5 பெருக்கல் 5 25 இன்டூ H2 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 5 பெருக்கல் 5 25 இந்த 14 அப்படியே வந்துடும். 100ல் 25 கழிச்சுனா 75 H2 ஈக்குவல் டு 25 பெருக்கல் 14. நமக்கு H2 தானே வேணும். H2 ஈக்குவல் டு 25 பெருக்கல் 14 பை இந்த 75 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 25 3 25 75. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுமா? 14 இது பண்ண போறோம். 1 3 3 14 எத்தனை 3? 4 3 12. 14 இருக்கு, 4 3 12. மிச்சம் எத்தனை? 2. 2 3 கொண்டு வகுக்க முடியாது. இங்க புள்ளி வைக்கணும், இங்க 0 சேர்க்கணும். அப்ப 20. 20ல எத்தனை 3? 6 3 18. 20 இருக்கு, 6 3 18. மிச்சம் எத்தனை? 2. இப்ப பக்கத்துல 0 சேர்த்தா 20. 6 3 18. திரும்பியும் மிச்சம் எத்தனை? 2. 0 சேர்த்தோம்னா 20. 20ல 6 3 18. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப H2 ஈக்குவல் டு 4 புள்ளி. இந்த இடத்த முழுசாக்க போறோம். இந்த இடத்த முழுசாகனா வலது பக்கம் இருக்கிற நம்பர் 5 5 விட பெருசா இருந்தா இது கூட 1 கூட்டலாம். இங்க 6 இருக்கு, 5 விட பெரிய, அப்ப இது கூட 1 கூட்டலாம். 4.67 மீட்டர். இதான் என்னது? கரையின் உயரம், அதாவது மேடையின் உயரம். தேர்ஃபோர் மேடையின் உயரம், மேடைனாலும் சரி கரையினாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? மேடையின் உயரம் எவ்வளவு? 4.67 மீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஓர் சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை காண்க. கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அதுல ஏற்கனவே தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு இருக்கு? 9 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கு. அதுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு சின்ன உலோக உருளை தூக்கி உள்ள போடுறோம். நம்ம போடக்கூடிய உருளை இருக்கு இல்லையா, அதோட ஆரம் 5, உயரம் 4 இருக்கு, 4 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த உருளையை தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது முங்கும் போது என்ன ஆகும்? உயரம் அதிகரிக்கும். எவ்வளோ அதிகரிக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இந்த முதல்ல கண்ணாடி குவளை இருக்கு இல்லையா, அதோட விட்டத்தை எடுத்து எழுதிக்கலாம். விட்டம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஆரம் தான் வேணும் இல்லையா? அப்ப இந்த விட்டத்துல பாதின்னா 2 கொண்டு வகுக்கணும். 20 2 கொண்டு வகுத்தோம்னா 10 சென்டிமீட்டர். இதுல ஏற்கனவே எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி இருக்கு? 9 சென்டிமீட்டர் தண்ணி இருக்கு. இது நமக்கு வேண்டாம். எவ்வளவு உயர்ந்துச்சு அதை தான் கண்டுபிடிக்க போறோம். எதுல உயருது நீர் மட்டம்? அந்த கண்ணாடி குவளையில. அப்ப அந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, நம்ம உள்ள போட்டோம் இல்லையா ஒரு உலோக உருளை, அதோட ஆரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். இப்போ ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? ஒரு உலோக உருளை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உலோக உருளையோட கன அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? நமக்கு நீர்மட்டம் அதிகமாகும். ஒருவேளை ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு 5 லிட்டர் கேனை நம்ம உள்ள அமுக்கணும்னா அந்த 5 லிட்டர் அளவுக்கு என்ன ஆகும்? நீர்மட்டம் உயரும். அப்போ இந்த கண்ணாடி குவளையோட எது கன அளவும் இந்த உலோக உருளை இருக்கு அதோட கன அளவும் சமமா இருக்கும். சரியா? நம்ம இந்த உயரத்தை எடுக்கல, நம்ம இந்த ஆரத்தை மட்டும்தான் எடுத்திருக்கோம், இந்த விட்டத்தை தான் பயன்படுது, இதை எடுக்கல. அதனால அந்த கண்ணாடி குவளையின் கன அளவும் இந்த உலோக உருளையின் கன அளவும் சமம்னு எடுக்க போறோம். பாருங்க, உருளை வடிவ கண்ணாடி குவளையின் கன அளவும் உலோக உருளையின் கன அளவும் சமம். இது எப்பன்னா நீர்மட்டம் உயரும் போதுதான். அப்போ உருளை வடிவ கண்ணாடி குவளையின் கன அளவு, உருளை தானே, உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன? πr²h. உலோக உருளை, இதுவும் உருளை தான். அப்ப என்னது? πr²h. ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. அப்ப கொஞ்சம் மாத்திக்கலாமா? இவருடைய ஆரத்தை R1 உயரத்தை H1 எடுத்துக்கலாம். இந்த ஆரத்தை R2 இந்த உயரத்தை H2 எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, கண்ணாடி குவளையோட ஆரம் R1 உயரம் H1, இந்த உலோக உருளையோட ஆரம் R2 உயரம் H2. இந்த பையும் கேன்சல். எப்படி? பெருக்கல இருக்கு, இங்க வந்தா வகுத்துல மாறும், தொகுதி பகுதியில கேன்சல் ஆயிரும். R1 மதிப்பு பாருங்க, R1 மதிப்பு 10. அப்ப இந்த R1க்கு பதிலா 10 மாத்திரலாம். அடுக்கு 2
இந்த H1 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே வந்துடும். சரியா? R2ஓட மதிப்பு பாருங்க. R2ஓட மதிப்பு 5, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். பெருக்கல் H2 பாருங்க. H2ஓட மதிப்பு 4. நமக்கு H1 தானே வேணும். இப்போ பாருங்க இதை சுருக்கிடுவோம். 10 ஸ்கொயர் பண்ணால் 10 பெருக்கல் 10 100 பெருக்கல் H1 அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணால் 5 பெருக்கல் 5 25 பெருக்கல் 4. H1 ஈக்குவல் டு 25 பெருக்கல் 4. இந்த 100 இங்கே பெருக்கல் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 25, 4 25 100. ஒரு நாளா 4, ஒரு நாளா 4. மிச்சம் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ H ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ நீரின் உயர்வு, தேர்ஃபோர் உலோக உருளை நீரில் மூழ்கும் போது நீரின் உயர்வு, நீரின் உயரம், நீரின் உயரம் எவ்வளவு உயருது? 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. நீரின் உயர்வு, சரியா? உயரம் இல்ல, உயர்வு. எவ்வளவு உயரத்துக்கு உயரும்? 1 சென்டிமீட்டர் உயரத்துக்கு உயரும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அதாவது கூம்போட சுற்றளவு. பாருங்க, கூம்பு இப்படிதானே இருக்கும். இதோடைய அடிப்பக்கம் இந்த மாதிரி இருக்கும், வட்ட வடிவத்துல இருக்கும். அப்ப இந்த வட்டத்தோட சுற்றளவு தான் என்னது? கூம்போட அடிப்பகுதி வட்டமா இருக்கும், அதனுடைய சுற்றளவு தான் என்னது? 484. அப்போ உயரம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த உயரத்தை ஹச்சுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 105 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது சுற்றளவு கொடுத்திருக்காங்க. சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவு 484 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும்னா உயரமும் ஆரமும் வேணும். இப்ப ஆரம் கண்டுபிடிக்க போறோம். சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 பை ஆர். இந்த 2 பை ஆர் எதுக்கு சமமா இருக்குன்னா இந்த 484க்கு சமமா இருக்கும். இந்த 2 அப்படியே வந்துடும். பையோட மதிப்பு என்னது? 22/7. ஆரம் தான் கண்டுபிடிக்க போறோம், அது அப்படியே இருக்கட்டும். இது இந்த 484க்கு சமமா இருக்கும். இப்ப நமக்கு ஆரம் தானே வேணும். ஆர் ஈக்குவல் டு 484. இது மட்டும் இங்க இருக்கட்டும். 2ன்னா என்ன அர்த்தம்? 2/1 அர்த்தம். வலது பக்கம் கொண்டு தான் தலைகீழ மாறும். 1/2 பெருக்கல் 22/7. வலது பக்கம் பெருக்கல்ல தான் வரும், ஆனா தலைகீழ மாறிடும். 7/22. கேன்சல் பண்ணுமா? 2 பாருங்க. 2 2, 2 2 4, 4 2 8, 2 2 4. திரும்ப 2 பாருங்க. 11 2 22. என்ன வரும்? 2 2, 4 இருக்கு, 2 2 4, 2 இருக்கு, 2 2. இப்ப 11 பாடு. 1 11 11, 11 11 121. அப்ப R ஈக்குவல் டு இங்க 11 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. 2 பெருக்கிடுங்க. 11 7 77 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆரம், உயரம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கனவுல கண்டுபிடிக்குமா? தேர்ஃபோர் கூம்பின் கன அளவு. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அலகுகள். இதான் ஃபார்முலா கன அளவுக்கு. அப்படியே மதிப்புல பிரதியிடுங்க. ஈக்குவல் டு 1/3 அப்படியே வந்துடும். பைக்கு பதிலா 22/7. ஆரம் வந்து எவ்வளவு பாருங்க, இங்கதான் இது பண்ணுங்க. 77 இல்லையா? 77 அடுக்கு 2. இந்த அடுக்கு 2 அப்படியே இருந்தாங்க. உயரம் கணக்குல கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு? 105. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 1/3 22/7 எந்த மாற்றமும் இல்ல பெருக்கல் 77க்கு வந்து அடுக்கு 2 இருக்கு. அப்போ 77 2 தடவை எழுதணும். பெருக்கல் இந்த 105 அப்படியே வந்துடும். இப்ப எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல 1 7 7, 11 7 77. 1 3 3. முதல்ல 10 எடுத்துக்கலாம். 10ல 3 9, மிச்சம் 1. இங்க வந்தா 15, 3 15. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 22 பெருக்கல் 11 பெருக்கல் 77 பெருக்கல் 35. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அப்படியே பெருக்கி காமிக்கட்டுமா? பாருங்க. முதல்ல இந்த 35 77 பெருக்குமா?
இல்லை இங்கே 22 நீங்கள் பெருக்கிட்டு போகலாம். எப்படினாலும் மாற்றி பெருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 22 பெருக்கல் 11 பெருக்குங்க. என்ன வரும்? ஓ 2 2 ஓ 2 திரும்ப இந்த 1 கொண்டு பெருக்குனா ஓ 2 2 ஓ 2 2 கூட்டிடுவோமா? என்ன இருக்கு? 2 2 2 கூட்டினா 4 இந்த 2 அப்படியே வந்துடும். சரியா? எதை பெருக்கிட்டோம்? இதையும் பெருக்கிட்டோம். இப்போ இதை 77 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பெருக்குங்க. என்ன வரும்? 7 2 14 14க்கு 4 மிச்சம் 1 எளினாங்க 28 1 கூட்டினா 29 மிச்சம் 2 அதுக்கடுத்து 7 2 14 இந்த 2 கூட்டினா 16 திரும்ப 7 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ இதே நம்பர் தானே வரும். இதே நம்பர் தான் வரும். 4 9 6 1 கூட்டிடுங்க. 4 9 4 கூட்டினோம்னா 13 மிச்சம் 1 1 6 7 7 ஒரு 9 16 16க்கு 6 மிச்சம் 1 2 2 6 8 இந்த 1 அப்படியே வந்துடும். எதை பெருக்கிட்டா 77 பெருக்கி இப்போ 35 வச்சு பெருக்கிடுமா? பெருங்க. 35 கொண்டு பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க. 5 20 20க்கு 0 மிச்சம் 2 அதுக்கு அடுத்தது 5 15 2 கூட்டினோம்னா 17 17க்கு 7 மிச்சம் 1 அதுக்கு அடுத்தது 5 30 31 31 31க்கு 1 மிச்சம் 3 அதுக்கு அடுத்தது 8 40 3 கூட்டினா 43 43க்கு 3 மிச்சம் 4 அதுக்கு அடுத்து 5 1 5 இந்த 4 கூட்டினா 9 இப்போ 3 கொண்டு பெருங்க. 3 4 பெருக்குனா 12 12க்கு 2 மிச்சம் 1 அதுக்கு அடுத்தது 3 9 1 கூட்டினா 10 10க்கு 0 மிச்சம் 1 3 18 1 கூட்டினா 19 19க்கு 9 மிச்சம் 1 அதுக்கு அடுத்தது 3 24 இந்த 1 கூட்டினா 25 25க்கு 5 மிச்சம் 2 3 3 இந்த 2 கூட்டினா என்ன வந்துடும்? 5 நமக்கு வந்துடும். சரியா? 5 இப்போ பாருங்க கூட்டிடுவோமா? 0 அப்படியே வந்துடும். 9 அப்படியே வந்துடும். இந்த 1 அப்படியே வந்துடும். 9 3 கூட்டினா 12 12க்கு 2 மிச்சம் 1 1 9 10 15 15 15க்கு 5 மிச்சம் 1 6 இப்போ பாருங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6,52,190 சென்டிமீட்டர் கியூப், அதாவது அடுக்கு 3 கன சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான கன அளவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய கூம்பு வடிவ கொள்கலன் முழுவதும் பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருக. என்ன இருக்கு பாருங்க. ஒரு டேங்க் கொள்கலன் என்ன வடிவத்தில் இருக்கு? கூம்பு வடிவத்தில் இருக்கு. அதனுடைய ஆரமும் உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த டேங்கோட அடியில என்ன இருக்குன்னா ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் வழியா பெட்ரோல் வந்து என்ன செய்யலாம்? வெளியே ரிலீஸ் பண்ணலாம். அப்போ எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு 25 கனமீட்டர் இதாகுது, வெளியே போகுது. அப்ப அந்த டேங்க் ஃபுல்லா காலி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுதான் கணக்கு. அப்ப என்ன செய்யணும்னா கூம்போட கன அளவை கண்டுபிடிச்சிட்டு எதை கொண்டு வகுக்கணும்? 25 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு தேவையான நேரம் கிடைச்சிடும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல்ல ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரத்தை 6 எழுத கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 10 மீட்டர். அதுக்கடுத்து உயரம் h எழுத கொண்டு குறிப்போம். 15 மீட்டர். இப்ப கன அளவு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க. கூம்பின் கன அளவு அப்படின்னா கூம்பு வடிவ கொள்கலனின் கன அளவு. கொள்கலனின் கன அளவு. சரியா? கூம்போட கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 r²h கன அலகுகள். அப்படியே மதிப்புகளை பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு 1/3 அப்படியே வந்துடும். பெருக்கல் பையோட மதிப்பு என்ன? 22/7 பெருக்கல் ஆரம் வந்து எவ்வளவு? 10 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஹச்சோட மதிப்பு என்ன? 15 அப்படியே இது பண்ணிட்டோம். இப்ப பாருங்க. ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் 22/7 10 ஸ்கொயர்னா என்ன வரும்? 10 பெருக்கல் 10 அதை 2 தடவை எழுதணும். அடுக்கு 2 இருக்கா? 2 தடவை எழுதணும். பெருக்கல் 15 கேன்சல் பண்ணுமா? பாருங்க. 1 3 3 என்ன வரும்? 5 3 15 மிச்சம் என்ன இருக்கு பாருங்க.
1 கொண்டு பெருக்கினா எந்த மாற்றம் வராது. அப்படியே எழுதிருவோமா? 22 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 5 இந்த பை 7. இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம கடைசியா கொண்டு போய் கேன்சல் தான் பண்ண போறோம். இதை பெருக்கி நீங்க எழுதிட்டாலும் தப்பு கிடையாது. நான் அப்படியே வச்சுக்கிட போறேன். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான கூம்போட கன அளவு. என்ன இருக்கு? மீட்டர் கியூப் அடுக்கு 3 வந்தா அது கன அளவுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கொள்கலன் காலியாக ஆகும் நேரம். கொள்கலன் காலியாக ஆகும் நேரம். ஆகும் நேரம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிச்ச கன அளவை எதை கொண்டு வகுக்கணும்? 25 கொண்டு வகுக்கணும். ஏன்னா 1 நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் வெளியாகுது. அப்ப இதை அப்படியே எழுதிக்கலாமா பாருங்க. 22 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 5 பை 7 வகுத்தல் எதை கொண்டு வகுக்கணும்? 25 கொண்டு வகுத்தாதான் நமக்கு நேரம் கிடைக்கும். ஈக்குவல் டு இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த 22 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 5 எந்த மாற்றமும் இல்லை. இந்த 7 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தல் இருக்கா? இந்த வகுத்தல் பெருக்கலா மாத்திட்டேன். அப்ப இது தலைகீழ மாறும். 25னா என்ன அர்த்தம்? 25/1 அர்த்தம். இது தலைகீழ மாத்தினா 1/25. இப்ப நம்ம கேன்சல் பண்ணுவோமா? ஈஸியா இருக்கும் பாருங்க. 4 5 5 25 4 5 2 10. இப்ப பாருங்க, இங்க என்னென்ன இருக்கு பாருங்க. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. பெருக்கிறோமா? இந்த இடத்துல 2ஐயும் 22 பெருக்குனா 44. 44ஐயும் 10ஐயும் பெருக்குனா 440. 440/7. புரிஞ்சுதா பாருங்க. இங்க 2 மிச்சம் இருக்கு. கேன்சல் பண்ணது போக 2 22 பெருனா 44. 44 10 பெருனா 440. இந்த 7 அப்படியே வந்துடும். இப்போ இதை 7 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 44 எடுத்துக்கலாம். 4 7 7, 6 7 42. இங்க 44 இருக்கு, 6 7 42. மிச்சம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 எங்க போகணும்? அந்த 0க்கு முன்னால. அப்ப 0க்கு முன்னால 2 போட்டா 20. 20ல எத்தனை 7? 7 14. 7 14. 20 இருக்கு, 7 14. மிச்சம் எத்தனை? 6. 6ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது. இங்க புள்ளி வச்சுட்டு இங்க 0 போடணும். இப்ப பாருங்க 60. 60ல 8 7 56. 8 7 56. போதும். புள்ளிக்கு எடுத்து ஒரு இது கண்டுபிடிச்சா போதும். நம்ம என்ன செய்யணும்? விடையை நிமிஷமா மாத்த போறோம். 62.8 நிமிடம். புள்ளி வேண்டாம். புள்ளி இல்லாம நம்ம எழுத போறோம். அப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்த முழுசாக்க போறோம். அப்ப இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5. 5ஐ விட பெருசா இருந்துச்சுன்னா இது கூட 1 கூட்டணும். இங்க 8 இருக்கு, 5ஐ விட பெரிய எண். அப்ப இது கூட நம்ம என்ன செய்யணும்? 1 கூட்டணும். 2 கூட 1 கூட்டினா என்ன வரும்? 3ன்னு வந்துடும். அப்போ 63 நிமிடங்கள். அப்ப அந்த டேங்க்கு காலியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 63 நிமிடங்கள் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளில் வித்தியாசம் காண்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவுகள் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிருவோமா? நம்ம பாருங்க, செங்கோண முக்கோணம் பேர் கொடுத்துருவோமா? நம்மளா பேர் கொடுத்துக்கலாம். ABC. இப்ப பாருங்க, 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இந்த செங்கோண முக்கோணத்துல மிக பெரிய பக்கம் ஏசி கர்ணம் தான். அப்ப மிக பெருசு எது? 10. அப்ப இங்கதான் 10 எழுதணும். மாத்தி எழுதிடக்கூடாது. கரெக்டா எழுதணும். சரியா? 10 சென்டிமீட்டர். இப்ப இதான் செங்கோணம். இந்த இடத்துல செங்கோணம். மிச்சம் 2 பக்கம் இருக்கு இல்லையா? இதுல நீங்க எதனாலும் எழுதிக்கலாம். இங்க 6 எழுதுனா இங்க 8 எழுதிக்கலாம். இல்ல இங்க 6 இங்க 8 எப்படினாலும் மாத்திக்கலாம். இங்க 6 சென்டிமீட்டர் எழுதிக்கலாமா? 6 சென்டிமீட்டர், இங்க 8 சென்டிமீட்டர். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கங்கள் என்னென்ன? ஏபி, பிசி. இந்த ஏபியை வச்சு பிடிச்சு நம்ம சுத்தும் போது என்ன ஆகும்? ஒரு கூம்பு உருவாகும். அதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பிசியை பிடிச்சு சுத்துவோம். அப்போ ஒரு கூம்பு உருவாகும். அதோட கன அளவு கண்டுபிடிக்கணும்.
ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கன அளவுகளின் வித்தியாசம். வித்தியாசம்னா பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க. முதல்ல எது சுத்தலாம்? ஏபியை சுத்தலாமா? ஏபியை மைய அச்சாக கொண்டு சுற்றுதல் இல்ல சுழற்றுதல் எப்படினாலும் எழுதிங்க. சுற்றுதல். இப்ப பாருங்க, இந்த படத்தை திரும்ப இந்த இடத்துல ஒரு தடவை வரைஞ்சிக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சாச்சு. பேர் கொடுத்துருவோம். ஏபிசி. இங்க 10, இங்க 6, இங்க 8. எதை சுத்த போறோம்? ஏபியை பிடிச்சி சுத்த போறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நம்ம சுத்துறோம். அப்ப எப்படி இது ஆகும்னா இந்த மாதிரி இதாகும். இந்த மாதிரி ஒரு கூம்பு உண்டாகும். இந்த கூம்போட ஆரம் நமக்கு வேணும். ஆரம் R ஈக்குவல். இதுதான் ஆரம். இங்க இருந்தா மையம், இங்கதான் என்னது ஆரம். எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். உயரம் பாருங்க, இதான் உயரம். இந்த உயரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். H ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்ப கன அளவு கண்டுபிடிச்சிருமா? எதோட கன அளவு? இந்த கூம்போட கன அளவு. கூம்பின் கன அளவு. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 பை R² H கன அலகுகள். மதிப்புகளை பிரதியிடுங்க. ஈக்குவல் டு 1/3 பை அப்படியே இருக்கட்டும். லாஸ்டா நம்ம பைக்கு பதிலாக மதிப்பை மாத்திக்கலாம். ஆரம் பாருங்க, ஆரம் வந்து எவ்வளவு? பெருக்கல் ஆரம் வந்து 8 இல்லையா? 8 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். உயரம் பாருங்க, ஹச்சோட மதிப்பு எவ்வளவு? 6. கேன்சல் பண்ணுவோமா? 1 3 3, 2 3 6. இந்த பை இருக்கு. பெருக்கல் 8 ஸ்கொயர் பண்ணா 8 பெருக்கல் 8 64. இந்த 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 64 2 பேருக்குன்னா 64 2 128. இந்த பைய கடைசியில் எழுதிக்கலாம். 64 2 128 பை சென்டிமீட்டர் கியூபு என்ன கன அளவு. ஒரு இதை முடிச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது எதை சுத்த போறோம்? பிசிஐ மைய அச்சாக கொண்டு சுற்றும் போது எழுதிருமா? பிசிஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றுதல் அல்லது சுற்றுதல் எப்படினாலும் நீங்க எழுதிக்கலாம். சரியா? சுற்றுதல். இப்ப பாருங்க, அந்த படத்தை நம்ம திரும்ப வரைவோம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரியும், நல்லா புரியும். சரியா? செங்கோண முக்கோணம். இது ஏ, இது பி, இது சி. சரியா? இப்போ இங்க எவ்வளவு? 10, இங்க 6, இங்க 8. எதை பிடிச்சி சுத்த போறோம்? இந்த இடத்த பிடிச்சி சுத்த போறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பக்கம் சுத்துவோம். அப்போ கோணு எப்படி உண்டாகும்? கூம்பு எப்படி உண்டாகும் பாருங்க, இந்த மாதிரி உண்டாகும். சரியா? இந்த இடத்துல இப்படி உண்டாகும். சரியா? அப்ப பாருங்க, இதான் ஆரம். இதான் அடிப்பக்கம், கூம்போட அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்குமா? மையத்துல இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு ஆரம். R ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். இதான் உயரம். இங்க இருக்கா செங்கோணம் இருக்கா? இந்த இடம் தான் உயரம். எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். H ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? therefore கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு என்ன ஃபார்முலா? கூம்போட கன அளவுக்கு 1/3 பை R² H கன அலகுகள். மதிப்புல பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு 1/3 பை அப்படியே இருக்கட்டும். ஆரோட மதிப்பு பாருங்க, ஆரோட மதிப்பு 6. இந்த இடத்துல அடுக்கு 2. சரியா? பெருக்கல் H பாருங்க, Hோட மதிப்பு 8. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 1/3 பை அப்படியே இருக்கட்டும். 6² 6 பெருக்கல் 6 36 பெருக்கல் இந்த 8 அப்படியே இருக்கட்டும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 12 3 36. அதுக்கு அடுத்து பாருங்க, ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்கு? இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 12 இருக்கு. அப்ப 12 8 96 பை என்ன வரும்? சென்டிமீட்டர் கியூபு. இதான் என்னது? நமக்கு தேவையான கன அளவு. அதாவது எதை வச்சு சுத்தும் போது, பிசி எப்படி சுத்தும் போது உண்டாகக்கூடிய கன அளவு. இப்ப நமக்கு என்ன வேணும்? வித்தியாசம் தானே வேணும். therefore தேவையான வித்தியாசம் இங்க எழுதுறேன்.
தேவையான வித்தியாசம் ஈக்குவல் டு இந்த இடத்துல எழுதும். வித்தியாசம் அப்படின்னா என்ன செய்யணும்? பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். இங்க பாருங்க, நம்ம எதை கொண்டு ஏபியை கொண்டு சுழற்றும் போது என்ன வந்திருக்கு? 128 பை. பிசியை கொண்டு சுழற்றும் போது என்ன வந்திருக்கு? 96 பை. அப்ப எது பெருசு? இதான பெருசு. அப்ப 128ல இருந்து 96 கழிக்க போறோம். அதாவது 128 பை மைனஸ் 96 பை. இப்ப பாருங்க, ரெண்டுலையுமே பை பொதுவா இருக்கா? அந்த பைய நம்ம வெளியே கொண்டு போயிடலாம். 128 மைனஸ் 96, இந்த பையை வெளியே எடுத்து வச்சிட்டோம். இப்ப நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? 128ல எதை மைனஸ் பண்ண போறோம்? 96 மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 32. 128ல 96 கழிச்சா 32. இந்த பை அப்படியே வந்துடும். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? பைக்கு பதிலாக மதிப்பை மாத்திரலாம். 32 பெருக்கல் பை. பையோட மதிப்பு என்ன? 22/7 ஈக்குவல் டு பெருக்கிடுவோமா? 32 என்ன அர்த்தம்? 32/1 அர்த்தம். எப்படி பெருக்கிறது? பின்னங்களை தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். பெருக்கிடுவோமா? இந்த இடத்துல 32யும் 22யும் பெருக்குனா 704 வரும். 704. 32 20 704. இதை கேன்சல் பண்ணுங்க. சாரி, பெருக்கிடுங்க. பெருக்க என்ன வரும்? 1/7. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். எதை கொண்டு வகுக்கணும்? இந்த 704 7 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, 1/7 பை/7 70. இப்ப பாருங்க, இந்த இடத்துல முழு எண் இருக்கு, 4 இருக்கு. 4 என்ன செய்ய முடியாது? 7 கொண்டு வகுக்க முடியாது, முழு எண். இப்ப இந்த இடத்துல முதல்ல ஒரு 0 சேர்க்கணும். அதுக்கு அடுத்து தான் புள்ளி வச்சுட்டு இந்த 4 பக்கத்துல ஒரு 0 சேர்க்கணும். அப்ப 40. 40ல எத்தனை 7? 5/7 35. 40ல 5/7 35. மிச்சம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு இல்லையா? இப்போ 5 7 கொண்டு வகுக்க முடியாது. 5 பக்கத்துல 0 சேர்த்தோம்னா 50. 50ல 7/7 49. 50 இருக்கு, 7/7 49. மிச்சம் எத்தனை? 1. 1 7 கொண்டு வகுக்க முடியாது. பக்கத்துல 0 சேர்த்தா 10. 10ல எத்தனை 7? ஒரே ஒரு 7 தான். போதும், இதோட நம்ம நிறுத்திக்கலாம். என்ன வந்திருக்கு பாருங்க? 100.571 வந்திருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, புள்ளிக்கு அடுத்து நமக்கு 2 இலக்கம் போதும். 100.5 இந்த இடத்த முழுசாக்க போறோம். அப்ப என்ன செய்யணும்? இங்க இருக்க ஆன்சர் பார்க்கணும். 5 5 விட பெருசா இருந்தா இது கூட 1 கூட்டணும். அப்போ இங்க 1 தான் இருக்கு, 5 விட சிறிய நம்பர். அப்ப எந்த மாற்றமும் இல்லை. 100.57 சென்டிமீட்டர் அடுக்கு 3. இதான் நமக்கு ஆன்சர். புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த இடத்துல 8 கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. புள்ளிக்கு வலது பக்கம் போக போக மிக சிறிய நம்பர். 7 போட்டாலும் 8 போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. புக்கில் இருக்க 8 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கூம்பு இருக்கு. ஒருதோட கன அளவு 3600 கன சென்டிமீட்டர், இன்னொன்னோட கன அளவு 5040 கன சென்டிமீட்டர். இந்த ரெண்டுக்குமே எது சமமா இருக்கு? ஆரங்கள் சமம். அப்ப 2 ஆரம் இருக்கும் இல்லையா? அப்போ R1 அதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், R2 அதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சமமா இருக்கு, 2 ஆரங்களும் சமமா இருக்கு. அதுக்கு அடுத்தது கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. கன அளவுகளின் விகிதம், கன அளவுகளின் விகிதம் ஈக்குவல் டு, அதாவது இரு கூம்புகள், இப்படி கூட எழுதிங்க, இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3600 ஈஸ்டு 5040. சரியா? இப்ப பாருங்க, கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? 1/3 by r square h. 1/3 by r square h ஈக்குவல் டு, இது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 3600 ஈஸ்டு
5040க்கு சமமாக இருக்கும். 2 கூம்பு இல்லையா? அப்ப முதல் இது R1 இது H1. ஆரத்த R1 உயர்ந்த H1. ரெண்டாவது இதுல ஆரம் R2 உயரம் H2. இத நம்ம பின்ன வடிவத்துக்கு மாத்துவோமா? அப்பதான் நம்ம கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். 1/3 பை R1 ஸ்கொயர் H1 பை 1/3 பை R2 ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு என்ன வந்துரும்? 3600 பை 5040. இது பின்ன வடிவம். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல். பை கேன்சல். R1 பாருங்க. R1ஓட மதிப்பு எக்ஸா, R2ஓட மதிப்பு எக்ஸா. இப்போ R1க்கு பதிலா எக்ஸ் அடுக்கு 2. இந்த H1 அப்படியே வந்துரும். R2க்கு பதிலா எக்ஸ் தான். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துரும். இன்டு H2 ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணுமா? 0 0 கேன்சல். இந்த இடத்துல பாருங்க 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவோமா? 2ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 25 2 50 2 2 4. இங்க 2ஆம் வாய்ப்பாடுனா 18 2 36. இந்த 0 அப்படியே வந்துடும். திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாமா? பாருங்க 9 2 18. இந்த 0 அப்படியே வந்துடும். இங்க 2ஆம் வாய்ப்பாடுனா 2 2. இங்க என்ன இருக்கு பாருங்க 52. அப்ப 26 2 52. 2 2 4. மிச்சம் 1 இங்க வந்தா 12. 6 2 12. இப்ப எந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம்? திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாமா? பாருங்க இங்க என்ன வரும்? 6 2 12. 3 2 6. இங்க 2ஆம் வாய்ப்பாடு இது பண்ணோம்னா 4 2 8. மிச்சம் 1 இங்க வந்தா 10. I 2 10. இப்ப எந்த வாய்ப்பாடு? 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவோமா? பாருங்க 3ஆம் வாய்ப்பாடுனா 2 3 6 1 3 3. இங்க 3ஆம் வாய்ப்பாடுனா 15 3 45. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு பாருங்க 7 3 21. I 3 15. அவ்வளவுதான். அப்ப என்ன இருக்கு பாருங்க 5/7. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க H1 பை H2 ஈக்குவல் டு 5/7. இது மறுபடியும் விகிதமா மாறுங்க. H1 ஈஸ்டு H2 ஈக்குவல் டு 5:7. இதான் என்னது? உயரங்களின் விகிதம். கீழே எழுதிடலாமா? therefore உயரங்களின் விகிதம் என்ன? தேவையான உயரங்களின் விகிதம் 5:7. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2 கோளம் இருக்கு. அவருடைய ஆரங்களின் விகிதம். அப்ப 2 முதல் இதோட ஆரத்தை R1, ரெண்டாவது ஆரத்தை R2 எடுத்துக்கலாம். இதற்கு இடைப்பட்ட விகிதம் 4:7. சரியா? இது அப்படியே பின்னமா மாத்திக்கலாம் பாருங்க. R1 பை R2 ஈக்குவல் டு 4/7. அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவுகளின் விகிதம் கண்டுபிடிக்குமா? therefore எதோட இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம். கன அளவுகளின் விகிதம் முதல்ல நம்ம பின்னமா எழுதிக்கிட்டு கடைசியில் என்ன செய்யலாம்? விகிதமா மாத்திக்கலாம். பாருங்க கோளத்தோட கன அளவு என்ன ஃபார்முலா? 4/3 பை R கியூபு. இங்க என்னதுதான்? 4/3 பை R கியூப். இந்த முதல் இருக்கு இல்லையா? இதோட ஆரத்தை R1, ரெண்டாவது இருக்கு இதோட ஆரத்தை R2 நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க விகிதம் இல்லையா? வகுத்துல எழுதிட்டோம். 4/3 4/3 கேன்சல். பை கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? R1 அடுக்கு 3 பை R2 அடுக்கு 3 இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க ரெண்டுக்குமே அடுக்கு பொதுவா இருக்கா? அதை எப்படி எழுதிக்கலாம்னா R1 பை R2 அடுக்கு 3ன்னு நம்ம எழுதிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க ஈக்குவல் டு R1 பை R2ஓட மதிப்பு என்ன? 4/7. மாத்திக்கலாமா? R1 பை R2க்கு பதிலா 4/7 அடுக்கு 3. இப்ப பாருங்க இந்த அடுக்கு தனித்தனியா பிரிச்சிடலாம். தொகுதிக்கு தனியா பகுதிக்கு தனியா. 4 அடுக்கு 3 பை 7 அடுக்கு 3 ஈக்குவல் டு 4 அடுக்கு 3ன்னா 4 3 தடவை எழுதணும். 4 பெருக்கல்
4 பெருக்கல் 4 பெருக்குங்க. நாங்க 16 16 4 64. 7ன் அடுக்கு 3ன்னா 7 3 தடவை எழுதணும். சரியா? இப்ப பாருங்க 7 7 49. 49 7 பெருக்குனா 343. இது பின்ன வடிவம். இதை விகிதமா மாத்திடலாமா பாருங்க. 64:343. இதான் என்னது? நமக்கு தேவையான இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3x√3:4 என நிரூபி. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு திண்ம கோளம் ஒரு திண்ம அரைக்கோளம் ரெண்டோட மொத்த பரப்பு சமமா இருக்கு. அதனுடைய கன அளவு விகிதம் இதுன்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வருவோமா? முதல்ல பாருங்க. திண்ம கோளத்தின் மொத்த பரப்பும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பும் சமம்னு கணக்குல கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபார்முலாவை முதல்ல சமப்படுத்துவோம். திண்ம கோளத்தோட அதாவது கோளம் தான் கோளத்தோட மொத்த பரப்பு என்னது? ஃபார்முலா 4πr². அரைக்கோளம் இருக்கு இல்லையா? அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு 3πr². இங்கேயும் ஆரம் இருக்கு, இங்கேயும் ஆரம் இருக்கு. ஆரம் வந்து வெவ்வேறா தான் இருக்கலாம். அதனால இங்க R1 எடுத்துக்கலாம், இங்க R2 எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும்? ஆரங்களோட விகிதம் தான் வேணும். அதை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க இந்த இடத்துல R1². இங்க R2 பெருக்கல் இருக்கு, அங்க வந்தா வகுத்துல மாறும். R2² ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க 3π பை இந்த 4π பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்துல மாறும் 4π. எது கேன்சல்? இந்த பையும் இந்த பையும் கேன்சல். இப்ப பாருங்க இங்கேயும் அடுக்கு 2 இருக்கு, இங்கேயும் அடுக்கு 2. அப்ப என்ன செய்யலாம்னா R1/R2 அடுக்கு 2 இந்த மாதிரி மொத்தமா எழுதிக்கலாம். பிராக்கெட் போட்டு மொத்தமா எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்கு? 3/4. இப்ப பாருங்க நமக்கு இங்க ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரை நான் கட் பண்ண போறேன். R1/R2 ஈக்குவல் டு இங்க ஸ்கொயரை கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். சரியா? இங்க ஸ்கொயர் கட் பண்ணா இங்க ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். நம்ம பிளஸ் மட்டும் எடுத்துக்கலாம், மைனஸ் வேண்டாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே அளவுகள். அளவுகள் எப்படிதான் இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும். அப்ப பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க R1/R2 ஈக்குவல் டு இந்த தொகுதியில் இருக்க 3க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது. √3 அப்படியே தான் வரும். ஆனா இந்த 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுக்கலாம். எடுத்தா என்ன வரும்? 2. இதான் என்னது? R1/R2 மதிப்பு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க தேவையான கன அளவுகளின் விகிதம். தேவையான கன அளவுகளின் விகிதம். கன அளவுகளின் விகிதம். சரியா? முதல்ல நம்ம பின்ன வடிவத்துக்கு எழுதுவோம். முதல்ல என்ன இது பண்ணோம்? கோளம் இல்லையா? கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவு. இங்க என்ன வரணும்? அரை கோளத்தின் கன அளவு. அரை கோளத்தின் கன அளவு. சரியா? இப்ப பாருங்க நம்ம கவனமா எழுத போறோம். கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா பாருங்க. 4/3 πr³ பை அரைக்கோளத்தோட கன அளவுக்கு 2/3 πr³. இந்த முதல் இதுக்குள்ள இதை நம்ம ஆரத்தை R1 எடுத்திருப்போம், இதை R2 எடுத்திருப்போம். பாருங்க R1/R2 எடுத்திருக்கோமா? இப்போ முதல் இது இந்த கோளம் வந்து R1, கோளத்தோட ஆரம் R1, அரைக்கோளத்தோட ஆரம் R2. இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க? பையும் பையும் கேன்சல் ஆயிரும். அதுக்கு எடுத்து பாருங்க 2 பின்ன வகுத்துல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 4/3 2 பின்ன வகுத்துல இருந்துச்சுன்னா பாருங்க பகுதி சமமா இருக்கு, கேன்சல் ஆயிரும். இப்ப தொகுதியை கேன்சல் பண்ணுமா? 2 2 2 2 4. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 2 இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க R1 அடுக்கு 3 R2 அடுக்கு 3. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா R1/R2 அடுக்கு 3ன்னு இந்த மாதிரி எழுதலாம். தனித்தனியா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒன்னா எழுதிக்கலாம். வகுத்துல இருந்தாலும் சரி, பெருக்கல் இருந்தாலும் சரி. இங்க வகுத்துல இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு 2 அப்படியே இருக்கட்டும். R1/R2 மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க √3/2
அடுக்கு எத்தனை 3 ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ இந்த ரூட் 3 3 தடவை எழுதணும். ரூட் 3 பெருக்கல் ரூட் 3 பெருக்கல் ரூட் 3 பை அதே மாதிரி இந்த 2ஐயும் 3 தடவை எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் இதான் இதோட அர்த்தம். ரூட் 3 அடுக்கு 3 ரூட் 3 3 தடவை 2 அடுக்கு 3 2 3 தடவை எழுதிட்டோமா? இப்போ பாருங்க எது கேன்சல் பண்ணிக்கலாம்? இங்க ஒரு 2 இருக்கு. இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் டு ரூட் 3ஐயும் பெருக்குன்னா 3. அதாவது ரூட் 3ஐயும் பெருக்குன்னா பாருங்க ரூட் போட்டுக்கிட்டு 3 பெருக்கல் 3 3 பெருக்கல் 3னா 9 9க்கு வர்க்கம் எடுத்தா 3. இதை நேரடியாக எழுதிட்டேன். ரூட் 3 பெருக்கிறோம் பாருங்க ரூட் போட்டு 3 பெருக்குன்னா 9 9க்கு வர்க்கம் எடுத்தா 3. இதை தான் நாங்கள் நேரடியாக எழுதிட்டேன். ரூட் 3 பெருக்குன்னா 3. இந்த ரூட் 3 அப்படியே தான் வரும். பை மிச்சம் என்ன இருக்கு? 2 2 4 ஈக்குவல் டு பின்ன வடிவத்தில் இருக்கா? விகிதமா மாத்துங்க. 3 ரூட் 3 ஈஸ் டு 4. இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். 3 இன்ட்டு ரூட் 3 ஈஸ் டு 4. இதுதான் நமக்கு தேவையான கன அளவுகளின் விகிதம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 2ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓர் உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க. ஒரு எதாலான தாமிரத்தாலான கோளத்தை நம்ம உருவாக்கணும். அது உருவாக்க தேவையான தாமிரத்தோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் வேணும், உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் வேணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளிப்புற புறப்பரப்பு உட்புற புறப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தா நம்ம என்ன செய்யணும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்க வெளிப்புற புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 576 பை சதுர சென்டிமீட்டர். இப்போ கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர் எழுதிட்டோம். இது இந்த 576 பைக்கு சமமாக இருக்கும். இந்த பையும் கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? பை இங்க பெருக்கல இருக்கு, அங்க வந்து வகுத்தல மாறும். அப்ப தொகுதியில இருந்து பகுதி வந்து கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 பை இந்த 4 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 5ல ஒரே ஒரு 4 மிச்சம் எத்தனைக்கு 1 இங்க வந்தா 17 17ல நாங்க 16 மிச்சம் 1 இங்க வந்தா 16 நாங்க 16. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. அதுக்கு அடுத்தது ஆர் ஈக்குவல் டு இங்க ஸ்கொயரை கட் பண்ணிட்டா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். நமக்கு வந்து வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் பிளஸ்ல தான் இருக்கும். அதனால பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்ப ஆர் ஈக்குவல் டு 144 வர்க்கம் எடுத்தா 12 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வெளிப்புற ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வெளிப்புறம், அதனால கேபிட்டல் ஆர் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது உட்புற புறப்பரப்பு கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்து எழுதுவோமா? உட்புற புறப்பரப்பு உட்புற புறப்பரப்பு அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க கணக்குல? உட்புற புறப்பரப்பு வந்து 324 பை சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. புறப்பரப்பு கோளத்தோட புறப்பரப்பு அப்படின்னா ஃபார்முலா என்னது? 4 பை ஆர் ஸ்கொயர் தான். 4 பை ஆர் ஸ்கொயர். இங்க ஸ்மால் ஆர். எதுக்கு ஸ்மால் ஆர்? உட்புறம். அப்ப சின்னதா இருக்கும், ஸ்மால் ஆர் போட்டாச்சு. ஈக்குவல் டு 324 பை. நீங்க நேரம் இந்த பை கேன்சல் பண்ணாலும் சரி. அப்படி இல்லை நமக்கு கேபிட்டல் ஆர் வேணும், சாரி ஸ்மால் ஆர் வேணும், அது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 324 பை பை இந்த 4 பை இங்க பெருக்கல இங்க வந்து வகுத்தலாம். இப்படி கூட நீங்க கேன்சல் பண்ணலாம். நான் இதுல நேரடியாகவே கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி வலது பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணலாம். பையும் கேன்சல். 1 நாங்க 4 என்ன வரும்? 8 நாங்க 32 1 நாளா 81 வரும். அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. நமக்கு ஆர் தானே வேணும். இங்க ஸ்கொயரை கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? 81க்கு வர்க்கம் எடுத்தா 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர். சரியா? நம்ம வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப தேவையான தாமிரத்தின் கன அளவு, அதாவது உள்ளீடற்ற தாமிர கோளத்தினை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு என்னது? உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 பை இன்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கன அலகுகள். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில்
கேப்லாரோட மதிப்பு ஸ்மாலோட மதிப்பு பிரதிட்டு சுருக்குனா நம்ம கணக்கு முடிஞ்சிடும். பாருங்க ஈக்குவல் டு 4/3 பெருக்கல் பை, பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் இந்த இடத்துல பாருங்க கேப்லாரோட மதிப்பு நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுக்கு 3 அப்படியே வந்துடும். ஸ்மால் ஆரோட மதிப்பு 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுக்கு 3 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 4/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் பிராக்கெட்னா பெருக்கல் தான், சரியா? இப்ப பாருங்க இந்த இடத்துல 12ன் அடுக்கு 3, 12 நம்ம எத்தனை தடவை எழுதி பெருக்கணும்? 3 தடவை எழுதி பெருக்கணும். 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12, 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12, 12 பெருக்கினா 144, 144 12 பெருக்கினா 1728 மைனஸ் 9 3 தடவை எழுதி பெருக்கணும். 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9, 9 9 81, 81ஐயும் 9 பெருக்கினா 729, சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 4/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் 1728ல 729 கழிச்சோம்னா 999, சரியா? இப்ப பாருங்க இந்த இடத்துல கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9, 3 9, 3 9 ஈக்குவல் டு பகுதியில 7 மட்டும்தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இப்ப எல்லாத்தையும் பெருக்க போறோம். எதை 333 22 கொண்டு பெருக்கணும், அதுக்கடுத்து 4 கொண்டு பெருக்கணும். பெருக்கிறோமா? பாருங்க முதல்ல 333 22 கொண்டு பெருக்குங்க. 22 கொண்டு பெருக்குனா 23 6, 23 6, 23 திரும்ப 2 கொண்டு பெருக்குனா 23 6, 23 6 அப்படியே கூட்டிருங்க. 6 12க்கு 2 மிச்சம் 1, 12 13க்கு 3 மிச்சம் 1, 6 1 7. இப்ப 4 கொண்டு பெருக்குவோம். 4 கொண்டு பெருக்குங்க. 4 6 24க்கு 4 மிச்சம் 2, 4 2 8, 8 10, 10க்கு 0 மிச்சம் 1, 4 3 12, 12 13, 13க்கு 3 மிச்சம் 1, 4 7 28, 28 1 29. அப்ப என்ன வருது? இது எல்லாத்தையும் பெருக்குனா 29304 வருது. 4 22 303 இதை பெருக்குனா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? எந்த வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ண போறோம்? 7ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 1 7 7, முதல்ல 28ல 4 7 28, இங்க 29 இருக்கு, 4 7 28 மிச்சம் 1, இங்க வந்து என்ன மாறும்? 13. 13ல எத்தனை 7? 1 7 7, மிச்சம் எத்தனை? 6. இந்த 0க்கு முன்னால 6 போட்டா 60. 60ல 8 7 56, 60 இருக்கு, 8 7 56, மிச்சம் 4, இங்க வந்தா 44. 44ல என்ன வரும்? 6 7 42, 44 6 7 42, மிச்சம் எத்தனை? 2. 2 7 கொண்டு வகுக்கப்பட இந்த 0 சேர்த்து இங்க புள்ளி வச்சிடணும். இப்ப 20. 20ல என்ன வரும் பாருங்க? 7 7 14, மிச்சம் எத்தனை? 6, வகுக்க முடியாது. 6 பக்கத்துல 0 சேர்த்தா 60. 60ல என்ன வரும் பாருங்க? 8 7 56, 8 7 56, மிச்சம் எத்தனை? 4. 60 இருக்கு, 8 7 56, மிச்சம் 4, வகுக்க முடியாது. 0 சேர்த்தா 40. 40ல 5 7 35 போதும். இது ரஃப் ஒர்க்காக, சரியா? அப்ப வகுத்தோம்னா என்ன வருது? 4186.285 வருது. நமக்கு புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் போதும். அப்ப 4186 புள்ளி இந்த இடத்த முழுசாக்க போறோம். இதை முழுசாக்கிறோம்னா இங்க வலது பக்கம் இருக்கிறத பார்க்கணும். 5 விட பெருசா இருந்தா இதுக்கு 5, 5 விட பெருசா இருந்தா 1 கூட்டலாம். 5 இருக்கு, அப்ப இது கூட 1 கூட்டிக்கலாம். அப்ப 2 9 சதுர கன சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் அடுக்கு 3. இதான் என்னது? நமக்கு தேவையான தாமிரத்தின் கன அளவு, சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல், இதுல பயிற்சி 7ல் 2ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 40 எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க. கணக்கில் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கொள்கலன் கூம்பின் இடைக்கண்ட வடிவில் இருக்கு. அது உயரம் 16 சென்டிமீட்டர் இருக்கு. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர், மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் இருக்கு. இது நல்லா மேல்புறம் வரைக்கும் பால் வச்சு நிரப்பியிருக்கோம். 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபான்னா அந்த கொள்கலன் முழுவதும் நிரப்புறதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இடைக்கண்டத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபுல் பண்ண போறோம், ஃபுல்லா நிரப்ப போறோம். எதை வச்சு? பால் வச்சு. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? அந்த
கொள்கலனோட கன அளவை கண்டுபிடிச்சு அதை 40 கொண்டு பெருக்கிட்டோம்னா கணக்கு முடிஞ்சுது. இப்போ பாருங்க, முதல்ல உயரம் கொடுத்துருக்காங்க. உயரத்தை நம்ம ஹச்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, கீழ்ப்புற ஆரம் இருக்கு. கீழ்ப்புற ஸ்மால் ஆறு எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது மேற்புற ஆரம் இருக்கு, கேப்லார். கேப்லார் எழுத்தை கொண்டு குறிப்போம். 20 சென்டிமீட்டர். முதல்ல இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிப்போமா? பாருங்க, இடைக்கண்டத்தின் கன அளவு, அதாவது கூம்பின் இடைக்கண்டத்தின் கன அளவு. நீங்க இந்த மாதிரி எழுதிட்டா கூட போதும். இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபார்முலா பாருங்க, ஈக்குவல் டு 1/3 πh இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் கன அலகுகள். நம்ம புக்கில் ஃபார்முலா பார்த்து இந்த ஹச்சை கொண்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போ மதிப்புகள் அப்படியே பிரதிடுமா? ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு பாருங்க 16. பிராக்கெட்டுக்குள்ளே போக போகிறோம். கேப்லாரோட மதிப்பு எவ்வளவு? 20 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஸ்மால் ஆரோட மதிப்பு 8 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். எதை பெருக்கணும்? கேபிட்டல் ஆர் 20ஐயும் ஸ்மால் ஆர் 8ஐயும் பெருக்கணும். இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் 16. 20 ஸ்கொயர்னா 20 பெருக்கல் 20 400 பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணா 8 பெருக்கல் 8 64 பிளஸ் 20 8 பெருக்குனா 160 ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் 16. பிராக்கெட்னா பெருக்கல் தான். இப்போ எல்லாத்தையும் கூட்டுவோமா? 160ஐயும் 64ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும்? 224. 224 400 கூட்டினோம்னா 624. 624. இது மூணையும் கூட்டினா இந்த ஆன்சர். இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுவோமா? 3 படிச்சு கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 3 3, 2 3 6. 2 3 கொண்டு வகுக்க முடியாதுங்கிறது 0 சேர்க்கணும். இப்பதான் என்னது 24, 8 3 24. சில பேர் இந்த 0 விட்டுருவீங்க, தப்பாயிரும். கவனமா இருக்கணும். சரியா? இப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, பகுதியில 7 அப்படியே வந்துடும். தொகுதியில் என்ன இருக்கு? 22 இருக்கு, 16 இருக்கு, 208 இருக்கு. இது மூணையும் பெருக்கி எழுதிருவோமா? முதல்ல 208ஐயும் 16ஐயும் பெருக்கலாமா? 6 8 48. இங்க 0 இருக்கு, அதனால 48 அப்படியே போட்டுக்கலாம். 6 2 12. சரியா? இப்போ 1 கொண்டு பெருக்குனா 1 8 8 0, 1 2 2 கூட்டிருங்க. 8 12க்கு 2 மிச்சம் 1 3 3. 208 16. இப்போ 22 கொண்டு பெருக்க போறோம். 22 பெருக்குமா? இந்த இடத்துல பாருங்க, 2 கொண்டு பெருக்குனா 2 16, 16 6 மிச்சம் 1, 2 2 4 மிச்சம் 1 கூட்டோம்னா 5 6 6. சரியா? திரும்ப 2 கூட்டமா இதே தான் வரும். என்ன வரும்? 6 5 6 கூட்டிருங்க. 6 6 11, 11 கொண்டு மிச்சம் 1 7 12, 12க்கு 2 மிச்சம் 1, 6 + 6 12, 13 13க்கு 3 மிச்சம் 1 7. அப்போ 73,216 வருது. 73,216. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா 7 கொண்டு வகுத்துருவோமா? பாருங்க, 7 கொண்டு வகுக்கலாமா? இந்த இடத்துல 1 7 7. முதல்ல 7 தானே இருக்கு, இதை கவனமா பார்க்கணும். 1 7 7. 3ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது, 0 சேர்க்கணும். இப்பதான் 32. 32ல என்ன வரும்? 4 7 28. இங்க 32 இருக்கு, 4 7 28. மிச்சம் எத்தனை? 4. இங்க வச்சு என்ன மாறும்? 41 மாறும். 1க்கு 4 போட 41. 41ல 5 7 35. 41 இருக்கு, 5 7 35. மிச்சம் எத்தனை? 6. இங்க வச்சுன்னா 66 மாறும். 66ல 9 7 63. 66 இருக்கு, 9 7 63. மிச்சம் எத்தனை? 3. 3 7 கொண்டு வகுக்க முடியாது, இங்க புள்ளி வச்சோம், இங்க 0 சேர்த்துரும். 30. 30ல எத்தனை 7? 4 7 28. 4 7 28. சரியா? மிச்சம் எத்தனை? 2. அப்போ 2 பதில் 20. 20ல 7 போதும், நிறுத்திக்கலாம். என்ன பாருங்க, 1 0, அதாவது 10,459.42 சென்டிமீட்டர் கியூபு. பாருங்க, இதான் நமக்கு தேவையான கன அளவு. ஆனால் இங்க பாருங்க, லிட்டர்ல இருக்கு. 1 லிட்டருக்கு 40 ரூபாய். ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க,
சென்டிமீட்டர் கியூபா இருக்கு. இதை நம்ம லிட்டரா மாத்தணும். அப்போ 10,459.42 சென்டிமீட்டர் கியூபை நம்ம என்ன செய்யணும்? 1000 கொண்டு வகுத்தோம்னா இது லிட்டரா மாறிடும். சென்டிமீட்டர் கியூபை லிட்டரா மாத்துறதுக்கு 1000 கொண்டு வகுக்கணும். அப்போ 1000 கொண்டு வகுத்தாச்சு. இப்ப பாருங்க, இது 1000 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா இந்த தசம புள்ளி 3 இலக்கம் இடது பக்கம் நகரும். பெருக்கணும்னா வலது பக்கம் நகரும், வகுத்தோம்னா இடது பக்கம் நகரும். எத்தனை இலக்கம்? 3 இலக்கம். ஏன்னா 3 0 இருக்கு இல்லையா? 1, 2, 3. அப்ப இங்க இருக்கக்கூடிய 0 இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப பாருங்க, 10.45942 லிட்டர். சரியா? இப்போ நமக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு 3 இலக்கம் மட்டும் போதும். அப்போ 10.459 லிட்டர் இது மட்டும் போதும். இதான் என்னது? அந்த இதுல நம்ம ஃபில் பண்ணிருக்கக்கூடிய பாலோட அளவு. இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும்? therefore பாலின் மொத்த விலை, பாலின் மொத்த விலை. அப்ப எதை பெருக்கணும்? இந்த 10.459 இருக்கு இல்லையா? இதை 40 கொண்டு பெருக்கணும். எதுக்கு? 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபான்னா அப்ப 10.459 லிட்டரோட விலை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 40 கொண்டு பெருக்கிட்டோம். இப்ப பாருங்க, முதல்ல 4 கொண்டு பெருக்கி கடைசியில 0 சேர்த்துருவோம். 4 9 36, 36க்கு 6 மிச்சம் 3, 4 5 20, 20 3 23, 23க்கு 3 மிச்சம் 2, நாங்க 16, 16 2 18. இங்க 0 இருக்கு, அதனால 18 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, 1 4 4, இந்த 0 கடைசியில சேர்த்துங்க. அதாவது இதை 40 கொண்டு போயினா இந்த ஆன்சர் வருது. புள்ளிக்கு வலது பக்கம் எத்தனை இலக்கம் பாருங்க? இங்க புள்ளி இருக்கு, 3 இலக்கம் இருக்கா? 1 2 3 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ therefore ரூபாய் 418.36. இந்த 0க்கு மதிப்பு கிடையாது. அதாவது 418 ரூபாய் 36 பைசா செலவு ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.